வைகுந்தத்தை காக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய மகாவிஷ்ணு பார்க்கடல் வாசன் மன்னகசேனன் பத்மபூஷணன் லட்சுமி சமேதம் என சொல்லக்கூடிய நாமதத்தைகளை பெற்று வைகுந்தத்திலே சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும் நேரத்திலே ஒரு நேரத்திலே தர்மத்தை நிலையாட்டும் அதர்மத்தை அழிக்கவே தசம் என சொல்லக்கூடிய அவதாரங்களை எடுத்து நான் கொண்ட அவதாரங்களை எடுத்து இந்த கலியுகத்திலே அனைத்து பக்தரும் காத்து ரட்சிக்கக்கூடிய கல்கியன சொல்லக்கூடிய அவதாரத்துடன் முடித்துக் கொண்டு அனைத்து பக்தரையும் காத்து ரட்சிக்க அப்படி இருக்கும் நேரத்தில் வைகுண்டம் என்ற அதிர்மணி சத்தம் கேட்கிறது என்றால் யார் வருவது என்று காத்திருந்து பார்க்கணும். வரட்டும் வைகுந்த வாசனே ఉందా அழுது கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா, எங்கள் குறை நேர்ந்தது உனக்கு தெரியவில்லையா? இல்லை தெரிந்தும் தெரியாதவாறு இருக்கின்றீர்களா? அண்ணா, அன்றும் மறிந்தவன் நான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு யாது குறை நேர்ந்தது என்று இந்த ஊர் மக்கள் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? எடுத்து சொன்னால் தெரியுமில்ல? அண்ணா, இதை பார்த்தாயா, நாங்களும் அக்கா தங்க எழுப்பது அல்லவா? இந்த மதவளத்தை ஆடி பாடிக்கொண்டு வருவதே எங்களுக்கு வழக்கமாயிற்று. இன்று முதல் என்ன ஆகிவிட்டது என்றே தெரியவில்லை. அண்ணா,
எங்கள் முகமாகப்பட்டது கருகி போய்விட்டது அண்ணா. அண்ணா உனக்கு என்ன அண்ணா என் கூந்தலுக்கு மாறானது மாறி தங்கா அண்ணா என் முகத்துல முத்து பட்டுவிட்டது அண்ணா. அண்ணா என்னுடைய கோவில் விளக்கு அணிந்து விட்டது அண்ணா. அனைவருக்கும் ஒரு ஒரு முறை உரைக்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்களோ கன்னிகளை சேர்ந்தவர்கள். அப்படி கன்னிகளாகப்பட்டவர்கள் 5 2 7 பேரும் ஒற்றுமையாக தினந்தோறும் இந்த மலர்வனத்திலே சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருப்பது வழக்கம் அல்லவா? இன்று தினத்திலே நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதலாக பிறந்தவள் செல்லியாகப்பட்டவள் எங்கே? அவளை பார்த்தீர்களா? மனதார கூட அவளை நினைக்காமல் சந்தோஷமாக மலர்வனத்தை சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் செல்லியாகப்பட்டவள் ஒரு பாமர மனிதனும் மாட்டிக்கொண்டு படாத துன்பங்களை பட்டுக்கொண்டு சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கின்றாள். அவளோ மனத்திலே நினைத்தாள் நாமோ அரக்கினைய மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். உடல் பிறந்த தங்கைகளோ மலர்வனத்திலே சந்தோஷமாக ஆடிபாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அவளுக்கு பட்ட குறைகள் உனக்கு பட வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டால் செல்லியாகப்பட்டவள். அதனால் நிலைமை மாறிவிட்டது உங்களுக்கு. அப்படியா அண்ணா? இந்த சாப விமர்சனமே கிடையாதா? சாப விமர்சனம் வேண்டும் என்றால் உன் அக்கா செல்லியுடன் சேர வேண்டும். அப்படியா? அதனால் செல்லியை நாடி ஓடி வருவாள். அப்படி அவரை காத்திருக்கலாம். அனைத்துமே அறிந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருந்தேன். எப்பொழுது என்னுடைய பாதத்தை வணங்கிவிட்டாயோ இன்று முதல் முறை நான் காப்பாற்றுகின்றேன். தங்கா, இப்பொழுது என்ன மறைத்து விட்டு ஓடி வந்திருக்கின்றாய்? அண்ணா அவன் என்னை சேர வேண்டும் நினைத்தான். 7 நாள் கழித்து 8வது நாள் வந்தால் உன்னுடைய ஆசையை தீர்த்து விட்டு என்று உரைக்கிறேன். 7 நாள் கழித்து 8வது நாள் ஓடி வந்தால் ஆசையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி ஓடி வந்து விட்டாய் அல்லவா? தங்கா, உன் ஞாபகம் இருக்கின்றதா? என்னண்ணா? நீ அந்த அரக்கனுக்கு அடக்கம் கிடையாது. அவன் கரத்திலே வைத்திருக்கின்றானே மந்திர பிரம்பு, அந்த மந்திர பிரம்புக்கு மட்டும்தான் நீ அடக்கம் அல்லவா? அதுதான் உண்மை அண்ணா. உண்மைதானே? என்னால் ஆபத்தில் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். தங்கா, முதலில் அவன் கருத்தில் உள்ள மந்திர பிரமை எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்து விட்டால் அவனிடமிருந்து நீ அடக்கமாக இருந்தது மீறிவிடும். அப்படியா? அப்பொழுது யாரெல்லாம் எடுத்து வருவது? இருக்கிறானே என்னுடைய வாகனமாக விளங்கக்கூடிய கருட பகவான் இருக்கின்றான். தினந்தோறும் நதிக்கரைக்கு சென்று நீராடுவது வழக்கமாயிற்று. அவன் நாலு தினமும் செல்வான். சரி. நீராடும் நேரத்திலே மந்திர பிரமை கரை மீது வைத்து விட்டு செல்வான். வைத்து விடுவான். நீராடும் தருவாயிலே என்னுடைய கருட பகவானை அங்கு அனுப்பி அந்த மந்திர பிரமை நான் எடுத்து வர செய்கின்றேன். பின்பு என்ன நடக்கும் என்று பின்பு பார்க்கலாம். என்னுடைய உடல் முழுவதும் அசுத்தமாக இருக்கின்றது. நான் நீராடக்கூடிய நீரோடையிலே நீராடி விட்டு பிறகு